அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கோம். நம்ம பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணணும்னா நான் 2 ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் போடணும். 2வது வந்து இந்தியன் எம்பசி வெப்சைட் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன்ல. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். நம்ம பாஸ்போர்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த 2 ஃபார்மையும் எடுத்துகிட்டு போகணும் விஎஃப்எஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணிக்கங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஆர்டினரி பாஸ்போர்ட்டுன்னு கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரீசனில் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது, வேறு எதுவும் ஸ்பௌஸ் நேமோ இல்லை அட்ரஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கொடுக்கணும். நான் கொடுத்த மாதிரி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அவங்களுடைய நேமு, ஸோ அவங்களுடைய எங்கே வந்து பிறந்தாங்க, என்ன ஏது, ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து அதில் கேட்டிருக்க மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் வந்து ஃபேமிலி டீட்டெயிலு. அந்த கேண்டிடேட்டோடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களுடைய ஒய்ஃப் நேமை ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஒய்ஃபோடைய நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. போனதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், அப்படிங்கிறனுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்குதோ சேம் அட்ரஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி ஒரு வேளை சேஞ்சஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த இதில் போய்ட்டு அட்ரஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், 2வது கீழே இருக்கிறது வந்து உங்களுடைய சவுதியில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அதோடைய அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டுடைய டீட்டெயில் கேட்கும். அதை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக என்னுடைய எது நோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். எல்லாமே நோன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இப்படி தான் உங்களுடைய பாஸ்போர்ட் வரும். ஸோ அதை டீட்டெயில் ஃபுல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க.